இங்கு ஒருவேளை நீங்கள் இன்ஜினியரிங்கோ அல்லது மற்ற எந்த சப்ஜெக்டோ படித்து போஸ்ட் கிராஜுவேஷன், ஒருவேளை இங்கே MBAன்றது 3 லெட்டர் மேஜிக் வேர்டுன்னு சொல்லுவார்கள், மிகவும் அட்ராக்டிவ், வேறு எந்த காரணத்தால் இருக்குமோ எனக்கு தெரியவில்லை. அப்படி படித்து வந்து ஒரு 20 வருடங்கள் கழித்து நீங்கள் அடைய வேண்டிய ஒரு பதவி உயர்வையோ அல்லது உங்களுடைய தராதரத்தின் உயர்வையோ அடையக்கூடிய 20 வருடங்கள் கழித்து அடையக்கூடிய ஒரு நிலையை சுமார் 5 வருடங்களில் அடையக்கூடுமானால் அது வெளிநாட்டில் கல்வி பயின்றல் மூலமாகத்தான் முடியும். ஏனென்றால் உங்களுடைய திறமையை, தனிப்பட்ட திறமையின் அங்கீகாரம் ஒருவேளை தமிழ்நாட்டை விட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் தாண்டி தேசிய அளவில் வருமாகில் அதை உலக அளவில் அங்கீகாரம் பெறக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாட்டு கல்வியால் மாத்திரமே முடியும். ஜப்பான் நாட்டில் 1.27 மில்லியன் பாப்புலேஷனில் 4000 யூனிவர்சிட்டிகள் இருக்கிறது. அதே மாதிரி 4000 யூனிவர்சிட்டி அங்கேயும் 3.00 மில்லியன் இருக்கிற இடத்திலும் அங்கே இருக்கிறது. சைனாவில் 2500க்கு மேற்பட்ட யூனிவர்சிட்டி இருக்கிறது. உலகத்திலேயே தலை சிறந்த ஜனத்தொகை உள்ளது 1.34 பில்லியன். ஆனால் நம்முடைய நாட்டில் இப்பொழுது 500க்கு மேற்பட்ட 600க்கு கீழே உள்ள பல்கலைக்கழகங்களே இருக்கிறது. இதில் என்னன்னா, நம்ம வெளிநாட்டுக்கு சென்று எங்கே வேணாலும் போய் படிக்கலாம் என்ற ஒரு சூழ்நிலை முடியாது. உங்களை தயார் செய்து அந்த ரேங்கிங்கில் டாப் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போனால் தான் நீங்கள் இப்போ அந்த இதில் பார்த்த தலைவர்கள், மற்ற தொழிலதிபர்கள், அவர்களுடைய எல்லாமே வரும் இல்லையா. இந்தியாவை விட்டு பார்டரை கடந்து எங்கே வேணாலும் படிச்சுட்டு வரதில்லை. எல்லா நாடுகளிலும் சிறந்த நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள் உண்டு, மீடியாக்கரும் உண்டு, மோசமான பல்கலைக்கழகங்கள், மோசமான கல்லூரிகளும் உண்டு. இது நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது, அதற்காக நான் சொன்னதென்றால், ஒரு வருடத்துக்கு முன்பாகவே நாம் ப்ரிப்பேர் செய்து போகும் பொழுது நமக்கு மாணவர்களுக்கு உதவியாக இருக்கும். பெற்றோர்கள் அதை அவர்களுக்கு தேவையான ஹோம்ஒர்க் செய்து மற்ற விவரங்களை அறிந்து அதை அவர்களுக்கு ஏற்ற முறையில் அவர்களை வழிநடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டது. ஒருவேளை இதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது என்று கேட்டால், இந்த வெப்சைட் என்று சொல்லும் பொழுது, வெப்சைட் ஒரு ஒன்லி இன்ஃபர்மேட்டிவ் சைட். தட் இஸ் நாட் அ ஆத்தென்டிக் சைட் டு நோ அபவுட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன். ஸோ வெளிநாட்டில் உள்ள ஒரு கல்லூரியோ யூனிவர்சிட்டியோ நீங்கள் படித்திருக்கும் போது அது சம்பந்தப்பட்ட இங்கே தூதரகங்கள் உண்டு. அவர்களை நீங்கள் அணுகி கேட்கும் பொழுது அவர்களிடமிருந்து நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இல்லை என்றால் எல்லா வெப்சைட்லேயுமே உங்களுக்கு இந்த ரேங்கிங் சிஸ்டத்துக்குரியது உண்டு, அங்கே போகலாம். இல்லை, இங்கே ஏற்கனவே படித்த இந்திய மாணவர்கள் உண்டு, தமிழ்நாட்டிலிருந்து போய் படித்த மாணவர்கள் உண்டு. அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இந்த மெடிசனுக்கு நம்மளுடைய நாட்டில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அட்மிஷனு ஒன்று மெரிட்டு, இல்லைனா மணி. இந்த 2 எம்மும் தே டோன்ட் கெட் அலாங் வெல். மெரிட் இருக்கிறவங்களுக்கு பணம் இருக்காது, பணம் இருக்கிறவங்களுக்கு மெரிட் இருக்காது. தட் இஸ் வாட் ஐ ஹவ் சீன் இன் ஆல் மை எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா, சில நாடுகள் வந்தது, மாஜி இந்த ரஷ்யாவிலிருந்து பிரிந்து போன நாடுகள், சீனா தேசத்திலிருந்து வந்தது மெடிசனுக்கு. ஏன்னா இங்கே அவங்க சீனாவிலும் ரஷ்யாவிலும் 2 நாட்டிலுமே உங்களுக்கு ஒரு 4 to 5 lakhs தான் பேர் இயர் காஸ்ட் ஆகும். ஒரு 24 to 30 லட்சம் ரூபாய்க்குள்ள ஒரு மெடிசன் படிச்சுட்டு வந்துடலாம். இதுதான் நிறையா பேர் இதை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்கள் எல்லா யூனிவர்சிட்டிஸும் இந்த மெடிக்கல் கோர்சஸை நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகக்னைஸ் பண்ணாது. அதனால் நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னால் நீங்கள் போகிற யூனிவர்சிட்டி மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ணதான்னு பார்த்துக்கணும். அதோடு முடிகிறதில்ல, நீங்கள் படித்து முடிச்சுட்டு வந்து இங்கே அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதை எழுதின பிறகு தான் இங்கே உங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க. மருத்துவம் படிக்க விருப்பம் உள்ள மாணவர்களுக்கு இதை நான் சொல்லிக்கொள்கிறேன். ஆனால் பொதுவாக தனிப்பட்ட முறையில் என்னை கேட்டால் ரஷ்ய நாடுகளை நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் சீனா நாடுகளை பண்ணுகிறேன். ஏனென்றால் சமீப காலமாக அவர்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், குவாலிட்டி எஜுகேஷன் எல்லாமே நல்லா டெவலப் ஆகி வருகிறது. அதை கன்சிடர் பண்ணலாம். இங்கிலீஷ்
தாய்மொழியாக, ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டுள்ள நாடுகளுக்கு சென்றீர்களானால் அது மிகவும் உதவியாக இருக்கும். இப்போ யூரோப்பில் நிறைய நான் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், ஆங்கிலம் தாய்மொழி அல்லாத நாடுகள் உண்டு. அங்கே ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச், சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்ல குவாலிட்டிலாம் நல்லா இருக்கு. பட் ஸ்கோப் நமக்கு ஒருவேளை திரும்பி இங்கே வந்தாலோ அங்கேயோ ரொம்ப கம்மியாக இருக்கும். வெளிநாட்டுக்கு சென்று படிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு தேவை ஆங்கில மொழி அறிவு. ஆங்கிலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற ப்ரொஃபஸர் அவங்களுடைய ஆக்சென்ட்டில் அவங்களுடைய ஸ்டைலில் தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இங்கேருந்து அவ்வளோ பணம் செலவழித்து அது போய் உங்களுக்கு பாடம் புரியலைன்னா நீங்கள் பாஸ் பண்ண முடியாது. நம்ம ஊர் மாதிரி எத்தனை தடவை வேணாலும் ஃபெயில் ஆகி எழுதுறான்ற ஒரு சிஸ்டம் கிடையாதுங்க. ஒரே ஒரு தடவை தான் அலோவ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் 3-4 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் மறுபடியும் படிக்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அக்கார்டிங் டு தம் யூ டோன்ட் ஃபிட் டு ஸ்டடி த கோர்ஸ். ஒரு தடவை தான் உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இடையில படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சப்ஜெக்ட் போயிடுச்சுன்னா மறுபடியும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 2-3 தடவை எழுதும் போது என்ன நினைக்கிறாங்க, இந்த சப்ஜெக்ட்டுக்கு இவங்க படிக்கிறதுக்கு இல்லாதவங்கள திருப்பி படிக்கிறது வேஸ்ட்டுன்றுவாங்க. ஸோ உங்கள் பணத்தும் திரும்பி கிடைக்காது. நீங்கள் திரும்பி படிக்கிறதா இருந்தால் பணமும் மறுபடியும் கட்டி தான் படிக்கணும். நம்முடைய திறமைகளை காட்டுவதற்கு, ஏன்னால் அங்கே மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆங்கிலத்தில் இருப்பதால் மிகவும் அவசியம். இப்பொழுது பல தூதரகங்கள் அல்லது இந்த ஹை கமிஷன் விசா கொடுப்பது அந்த அதிகாரிகள் ஆங்கில டெஸ்ட் எடுத்து அதை ப்ரூவ் பண்ண சொல்கிறார்கள். அதில் இப்பொழுது இருக்கக்கூடிய 2 ஒன்று அமெரிக்கன், இன்னொன்று பிரிட்டிஷ். தட் இஸ் அமெரிக்கன் டோஃபல் என்று கூறுவார்கள், டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் ஃபாரின் லாங்குவேஜ். அடுத்தது ஐஎல்ஸ், அது பிரிட்டிஷ். இது 2மே இந்தியாவில் மிகவும் பிரபலமாக இருக்கிறது. இதற்கு நீங்கள் தயார் செய்து அதை எடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களை அட்மிஷன் வாங்க முடியும். எங்கு போய் படிக்கலாம்? ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டுள்ள நாடுன்னு பொழுது நீங்கள் எந்த சப்ஜெக்டும் படிக்கலாம். இங்கே மாதிரி நமக்கு அங்கே what is that counseling window system அதெல்லாம் கிடையாது. So please try to identify the interest, the subject interest of your child and encourage them. அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதுக்குரிய நீங்கள் ஹோம்ஒர்க்கை பண்ணி அதுக்குரிய காரியங்கள் உலக அளவில் இப்போ நமக்கு இன்ஃபர்மேஷன்றது ரொம்ப ஈஸியாக இருக்குது, ஒரு பட்டனில் இருக்குது. அதை பற்றி உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. நான் ஏன் அதை இந்த இடத்துல நான் சொல்கிறேன்னா, எவ்வளோ தூரம் வெளிநாட்டுக்கு சென்று வெற்றிகரமாக திரும்பிய மாணவர்கள் உண்டு, அதே நேரம் தோல்வியும் அடைந்து படிப்பில் மாத்திரமில்லாத வாழ்க்கையிலும் தோல்வி அடைந்த மாணவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவங்க முக்கியமாக சொல்கிற காரியம், நான் வேண்டான்னதை எங்கள் வீட்டில் செய்ய சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா செய்ய சொன்னாங்க, இல்லை எங்கள் அப்பா இதை தான் முடிப்பேன்னாங்கன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அட்மிஷன் நமக்கு இந்திய அல்லது நம்மளுடைய அகடமிக் இயருக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய நாடு அமெரிக்கா, யூகே, கனடா. ஏனென்றால் இங்கு அந்த அகடமிக் இயர் ஸ்டார்ட் ஆகிறது செப்டம்பரில். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸை வாங்கி இப்போ 90% பேங்க் லோனில் போகிறாங்க. அவங்க பணம் இருக்கோ இல்லையோ பேங்க்கில் ரொம்ப கம்மியாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால ஐ கேன் ஈவன் சி இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சம் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் குட் ரைட் த expenses in their accounts to write it off. அதெல்லாம் செஞ்சு முடிச்சு போகிறதுக்கு செப்டம்பர் இதாக இருக்கும். ஆனால் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போகிறதுக்கு அவங்க ஜான்வரி அல்லது பிப்ரவரியில் தான் போக முடியும். தமிழ்நாட்டில் அதிகமாக டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கு மாணவர்கள் விரும்புகிறது, பெற்றோர்கள் விரும்புகிறது சிங்கப்பூரில் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் படிக்க முடிந்தால் படிங்க. மற்றபடி எல்லாம் ப்ரைவேட் ஃப்ரான்ச்சைஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் மோஸ்ட் வெல்கம். சிங்கப்பூர் ரொம்ப ஒரு சேஃபான கண்ட்ரி. நம்ம ஊரில் என்ன சாப்பாடு கிடைக்கோ எல்லா சாப்பாடும் அங்கே கிடைக்கும். எங்கே போனாலும் நீங்கள் உங்களுக்கு தமிழ் ஆட்கள் இருப்பாங்க, பேசலாம். எல்லாத்தையோட பாட்டம் லைன் உங்கள் அகடமிக் ப்ராக்ரஸ். அதில் என்னென்னா 3 நேனியாங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். கோயம்புத்தூர்லேருந்து நிறைய ஒரு தடவை நாங்கள் சிங்கப்பூர் கவர்மெண்ட்டோட சேர்ந்து இங்கே செமினார் நடத்தினோம். நல்ல கூட்டம். எல்லாரும் என் பையன் NUS போகணும், என்ன முடியாது. எங்கே அவங்க எப்படி வைப்பாங்கன்னா, அவங்க டெட்லைன் ஓரியன்ட் அப்ளிகேஷன், யூ கேன் ஃபைல் அப்ளிகேஷன் ஒன்லி ஆன்லைன். இந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸில் இன்ஸ்டிடியூஷன் சேரும் பொழுது there are high possibilities. படித்து முடிக்கும் போது உங்களுக்கு கவர்மெண்ட்டில் அங்கே வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
கிராண்ட், கவர்மெண்ட் கிராண்ட் 85% கொடுக்குற வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அது இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து +2 அண்டர் கிராஜுவேஷனாக போகிறதா இருந்தால் +1 முடித்த உடனே அந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடணும். ஒருவேளை கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் போகிறோன்னா செகண்ட் இயர், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் முடிஞ்சோடனே ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தா தான் முடியும். சீட்ஸ் ஆர் லிமிட்டட் பிகாஸ் டிமாண்ட் இஸ் ரியலி ஆன் த ஹையர் சைட். காஸ்ட் என்ன ஆகும் என்று சொல்லி அதோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஏற்கனவே ரஷ்ய நாட்டிலும் சீனா நாட்டிலும் உங்களுக்கு 4 முதல் 5 லட்சம் ரூபாய் சாப்பாடு, டியூஷன் எல்லாம் சேர்ந்து, டியூஷன், போர்டிங், லாட்ஜிங் எல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஆகும். அதே இது இன்ஜினியரிங் நம்ம நாட்டில் 4 இயர்ஸ் மாதிரி, யூரோப்பை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே 4 இயர்ஸ். டியூஷன், போர்டிங், லாட்ஜிங் எல்லாமே சேர்ந்து பார்க்க பொழுது ஆஸ்திரேலியா, கனடா, யூஎஸ், நியூசிலாந்து இங்கே எல்லாமே நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு காஸ்ட் ஒரு 15 lakhs மினிமம் ஆகும். சாப்பாடு செலவு எல்லாம் சேர்த்து. இதில் நல்ல ரேங்கிங் யூனிவர்சிட்டிக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அது ஒரு 100% கூடிரும். ஏன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு பார்த்து அந்த ரேங்கிங் டாப் யூனிவர்சிட்டிஸில் நான் ஒரு நிறையா யூனிவர்சிட்டிஸ் பேரெல்லாம் அந்த தலைவர்கள் பேரை சொல்லும் போது படித்தேன். அதில் உள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் படித்து முடிக்கும்போது நீங்கள் எவ்வளோ செலவழிச்சிங்களோ அவ்வளோ செலவையும் ஒரே வருஷ சம்பளத்தில் எடுத்துடலாம். அதுதான் அதில் உள்ள இது. ஆனால் காம்படிஷன் இஸ் டூ டஃப். என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூஸ் அண்டு ஸ்கைப் இன்டர்வியூஸ் அதெல்லாம் இப்போ போயிட்டு இருக்குது. சில நாடுகளில் கனடாவில் கம்மியாக இருக்கிறது, நியூசிலாண்டில் கொஞ்சம் காஸ்ட் கம்மி. ஏனென்றால் அவருடைய கரன்சி வேல்யூ இஸ் ஆன் த லோயர் சைட். இப்பொழுது கனடாவிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஒரு சிறந்த முறை, அதாவது பன்னாட்டு மாணவர்களுக்கு இங்கே வந்து படித்தால் திரும்பி அங்கேயே தங்கி வேலை பார்த்து தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இன்றைய சூழ்நிலையில் கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து 3லும் இருக்கிறது. யூரோப்பில் எடுத்துக்க கொண்டு போனால் அயர்லாண்டில் இருக்கிறது. அயர்லாண்டை விட மற்ற 3 நாடுகள், நான் குறிப்பிட்ட 3 நாடுகளும் மிகவும் சாதகமாக இருக்கிறது. நீங்கள் ஒருவேளை வெளிநாட்டு கல்விக்கு தயாராகி கொண்டிருந்தால் அந்த நாடு அல்லது காரணம் என்னவென்றால் இந்த இமிகிரேஷன் என்று சொல்வார்கள். வேலை அண்டர் கிராஜுவேஷன் முடித்தோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷன் 2 வருடம் படித்து முடித்தோ அவங்க முதல்ல என்ன கொடுக்குறாங்கன்னா 2 வருஷம் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்ரேஷன் சான்சஸ். அடுத்தபடி பொதுவாக மாணவர்கள் என்னோடு கேட்கக்கூடிய கேள்வி பார்ட் டைம் ஜாப்ஸ். பார்ட் டைம் ஜாப்ஸ் நார்மலாக இன்டர்நேஷ்னல் லெவலில் 20 hours a week. இந்த 20 hours a வீக்கில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் போனால் லிவிங் காஸ்ட்டை மட்டும்தான் கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய கன்சல்டன்ட்ஸோ ஏஜென்சிஸோ இருக்கிற இதை வச்சு போங்க, பார்ட் டைம் வேலை செஞ்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்லாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் டோன்ட் லிசன் டு தம். எந்த கண்ட்ரிக்கு போனாலும் யூ ஆர் அலவுட் 20 hours a week. அமெரிக்காவில் 20 hours a week ஃபஸ்ட் இயர் ஆன் கேம்பஸ் ஜாப்ன்றது ரொம்ப காமன். அங்கே செகண்ட் இயர்லேருந்து வெளியே பண்ணலாம். பட் சிங்கப்பூரில் மட்டும் உங்களுக்கு பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படித்தா தான் பார்ட் டைம் ஜாப் அலவுட். நீங்கள் பார்ட் டைம் ஜாபில் எனக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்துடும் அப்படின்னு நினச்சி போகிறது கூட நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. அது வந்தால் உங்களுக்கு போனஸு.